எத்தனையோ சூட்சுமமான ரகசியங்களை சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள்ல மனித பிறப்பானது பலவிதமான சாபங்களும் அதன் விளைவாக தோஷங்களும் ஏற்பட்டு பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜோதிட தகவல்கள்ல எழுதியிருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லா சாபமும் வேலை செய்யறது இல்ல. ஒரு சில குறிப்பிட்ட சாபமும் தோஷமும் பார்த்தீங்கன்னா மனிதர்களின் வாழ்க்கையில பலவிதமான இன்னல்களை தருது. அப்படி பார்க்குறப்ப முதல் சாபம்னு சொல்லக்கூடியது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சாபங்க. இப்போ இந்த குரு சாபம்னு சொல்லக்கூடியதை நிவர்த்தி பண்றதுக்கு சிவபெருமான் கோவில்கள்ல 3 நிலையா பிரிச்சிருக்கிறாங்க. அது தலைமருது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் ஆந்திரா எல்லையில உள்ளது. 2வது இடைமருது அப்படின்ற கோவில் கும்பகோணம் திருவிடை மருதூர்ல உள்ள கோவில். 3வது கடைமருதுன்னு திருநெல்வேலியில் உள்ள சிவபெருமான் கோவில். இப்போ இந்த 3 நிலையில உள்ள கோவில்களையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரப்ப இந்த பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லக்கூடிய குரு சாபமானது விலகுதுங்க. சரி, இப்போ இந்த குரு சாபம் என்ன பண்ணுது? தந்தையும் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, சண்டை, அல்லது வீட்டில் பொருளாதார சரிவு, இல்லை படிப்பு சரியாக வராது, இல்லை வாத்தியாரை மதிக்க மாட்டாங்க, இது போல சாபங்களை தரும்.